குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புலிஸ் அகாடமி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தான் பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தோம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நோட்ஸ் எடுத்து தான் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 10th புக்லேருந்து 11th புக்லேருந்து இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டேட்டா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரே நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப் 1 வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த பார்ட் 2 வீடியோ பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக 6 to 12 ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு டேட்டாவையும் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். இது பார்ட் 2 வீடியோ தான். ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ பார்த்திங்கன்னா லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க கிளாஸுக்கு பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், இது ஃபுல்லாமே நம்ம வீடியோ பார்த்துட்டோம். சீர்திருத்த இயக்கங்கள்லாம் என்ன, மீட்பு இயக்கங்கள்லாம் என்ன, பிரம்ம சமாஜத்தை யார் தோற்றுவிச்சா, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரார்த்தனை சமாஜம், அது மட்டும் இல்லாமல் ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமகிருஷ்ண மிஷனு, சத்யசோதக் சமாஜ், பண்டித ராமாபாய், ஐயங்காளி, நாராயணகுரு, இவங்க எல்லாரையும் பார்த்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் வீடியோ நம்ம பார்க்கணும். நம்ம அதில் வீடியோ லென்த்தாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா 2 வீடியோவை போட்டிருக்கோம். சரிங்களா? வாங்க நீ கிளாஸ் பார்த்தலாம். இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்துக்களுக்காகவும் அது பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு பார்த்திங்கன்னா மீட்பு இயக்கமாகவும் அப்புறம் சமூக சமய சீர்திருத்தங்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவாகவே இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்குன்னு தனியாக சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் முக்கியமான ரோல் பண்ணது எது அப்படின்னா அலிகார் இயக்கம். ஓகேங்களா? இது ஒரு மீட்பு இயக்கம். இது முக்கியமான ஒரு சீர்திருத்த இயக்கங்களில் பார்த்திங்கன்னா இது ஒன்று. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா 1875 தான் இதை உருவாக்குறாங்க. யார் உருவாக்குறா அப்படின்னா சர் சையத் அகமது கான். இவர் தான் பார்த்திங்கன்னா அலிகார் இயக்கத்தை உருவாக்குறாரு. இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா டெல்லியில் பிறக்கிறாரு. 1817 1898 அப்படின்ற காலத்தில். ஏன் அப்படின்னா நம்ம ராஜாராம் மோகன் ராய் வங்காளத்தில் பிறந்தார்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சர் சையத் அகமது கான் எங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்களை கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களிடையே நவீன கல்வியை பரப்புறதுக்காக பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப பாடுபட்டார். இஸ்லாமியர்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தங்களுடைய குரான்களை படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நவீனமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க விரும்பலை. இவர் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் நவீன கல்வியும் படிக்கணும்னு சொல்லிட்டு இவர் முக்கியமாக பாடுபட்டார். அதுவும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா அறிவியல் நூல்களை பல நூல்களை பார்த்திங்கன்னா உருதுல மொழிபெயர்த்து அந்த மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்க பார்த்திங்கன்னா அந்த மொழி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உருது மொழி தான் அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகள் அவங்களுக்கு தெரியாது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அறிவியல் நூல்களை ஆங்கிலத்திலேருந்து பார்த்திங்கன்னா உருது மொழிக்கு மொழிபெயர்க்கிறாரு. மொழிபெயர்த்து அதை தங்களுடைய மக்கள் படிக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1864 அறிவியல் கழகம் ஒன்றை தொடங்குறாரு. ஓகேங்களா? சார் சையது அகமது கான் பார்த்திங்கன்னா 1864 அறிவியல் கழகம் ஒன்றை தொடங்குறாரு. இவர் ஒரு பத்திரிகை ஒன்று நடத்திருக்காரு. தத்ஹிப் உல் அக்லுக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகை தொடங்கியிருக்காரு. இதுவும் முக்கியமானது தான். ஓகேங்களா? இவர் என்னென்னத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சீர்திருத்தம் பண்ண ஆசைப்பட்டார்னா பர்தா முறை, பலதார மனம், கைமை பெண் மறுமணம், விவாகரத்து, அதாவது முத்தலாக்குன்னு சொல்லுவாங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா காஜிப்பூரில் பார்த்திங்கன்னா நவீன பள்ளியை உருவாக்குறாரு. 1875 ஆங்கிலோ முகமதியோ ஓரியண்டல் பள்ளியை உருவாக்குறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1875 1877 பார்த்திங்கன்னா அது கல்லூரியாக உருவாயிருக்கு. ஓகேங்களா? 75 பார்த்திங்கன்னா முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் பள்ளியாக உருவாச்சு. 77 பார்த்திங்கன்னா அது கல்லூரியாக உருவாச்சு. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா இந்திய முஸ்லீம் கல்வி வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இருக்கிறது எது அப்படின்னா அலிகாரில் பார்த்திங்கன்னா அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. இதுதான் பார்த்திங்கன்னா முஸ்லீம் கல்வி வரலாற்றில் ஒரு மைல்கல். ஏன்னா முஸ்லீம்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி வளாகம் இது 1877. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இதே கல்லூரி பார்த்திங்கன்னா 1920 பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகமாக பார்த்திங்கன்னா தரம் உயர்த்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் 1886 பார்த்திங்கன்னா ஆங்கிலேய கீழை கல்வி மாநாடு நடத்துகிறார். ஓகேங்களா? 1886 பார்த்திங்கன்னா ஆங்கிலேய கீழை கல்வி மாநாடு நடத்தினார். இது பார்த்திங்கன்னா இவர் முக்கியமான ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்ற அழகிய பறவையின் 2 கண்கள் அப்படின்னு சொன்னவர் பார்த்திங்கன்னா இவர் தான். ஓகேங்களா? முக்கியமானது இவர் சொன்னது, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அகமதியா இயக்கம். இதுவும் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கான இயக்கம் தான்.
1889 மிர்சா குலாம் அகமது அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கிறாரு. குரானில் சொல்லப்பட்ட உண்மை கொள்கைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து முக்கியமான இவருடைய இதுவாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தன்னை தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு இவர். அது மட்டும் இல்லாமல் இவருடைய முக்கிய பணி என்னென்னா ஆரிய சமாஜமும் கிறிஸ்துவ சமய பரப்புகளும் இஸ்லாமுக்கு எதிராக வைத்த விவாதங்களை வந்து எதுக்கிறது தான் இவருடைய முக்கியமான நோக்கமாக வச்சுருந்தார். ஓகேங்களா? அதாவது ஆரிய சமாஜமும் கிறிஸ்துவ சமய பரப்புகளும் இஸ்லாத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் கிடையாது, இஸ்லாம் மதத்தில் அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்தையே வந்து பார்த்திங்கன்னா இவர் முக்கியமான வேலை அதுதான். ஓகேங்களா? அடுத்து தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் பார்த்திங்கன்னா 1866 வந்து பார்த்திங்கன்னா வைதீக பிரிவை வந்து மீட்பெடுக்கிறதுக்காக இந்த இயக்கம் வந்து உருவாச்சு. இதனுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீமில் ஒரு வைதீக பிரிவை வந்து மீட்பு இயக்கம். சரிங்களா? இதனுடைய நோக்கம் என்னென்னா குரானின் கருத்துக்கள், அதாவது ஹதீஸ் மரபு, அதை வந்து பரப்புறது இவங்களோட முக்கியமான வேலையாச்சு. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் அல்லாதவர் மீது புனித போர் உணர்வுகளை வந்து ஊக்குவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. 1886 வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் சரண்பூரில் ஒரு பள்ளியை உருவாக்குறாங்க. முகமது குவாசிம் நானாதவி மற்றும் ரஷீத் அகமது ககோத்ரி. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு ஸ்கூலை திறக்கிறாங்க. இந்த பள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தியோபந்த் பள்ளி அப்படின்னு உருவாச்சு. ஓகேங்களா? இந்த தியோபந்த் பள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறத வந்து பார்த்திங்கன்னா இவங்க வரவேற்றாங்க. ஓகேங்களா? முஸ்லீம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவித்தாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உலேமாக்களால் வழி நடத்தப்பட்டுச்சு அந்த பள்ளி. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர் சையது அகமது அமைப்புகளுக்கு வந்து தடை பண்ணுறாங்க உலேமாக்கள். ஓகேங்களா? தி யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் மற்றும் முகமதி ஆங்கில ஓரியன்டட் அசோசியேஷன், இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா உலேமாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நட்வத் அல் உலாமா, இவர் வந்து பார்த்திங்கன்னா 1897 லக்னோவில் சிட்லி நுமானி ப்ளஸ் வந்து அறிஞர்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்லி நுமானி யார் அப்படின்னா வரலாற்று ஆசிரியர். ஓகேங்களா? அறிஞர்களும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கேட்டதில்லை, இது சும்மா ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதனால் கொடுத்துருக்கோம். அடுத்து பீரங்கி மஹால், இது எங்கே இருக்குது அப்படின்னா கல்கத்தாவில் மிக மூத்த சிந்தனை பள்ளிகளில் ஒன்றாக வந்து இது அழைக்கப்படுது. லக்னோவில் இருக்குது. ஓகேங்களா? லக்னோவில் பீரங்கி மஹால் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூபிசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மஹால் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவான ஒரு பள்ளி. அல் இ ஹதீத் அப்படின்ற நபிகள் நாயகம் கூறியவற்றை வந்து அப்படியே பின்பற்றுறவங்க தான் யார் அப்படின்னா அல் இ ஹதீத். ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நபிகள் நாயகம் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்சி சீர்திருத்த இயக்கம். இந்த அமைப்பு எங்கே தோன்றுதுன்னா பம்பாயில் 1851 ரகுனுமாய் மஸ்ஜித யாஷ்னன் சபா அப்படின்னு ஒரு வந்து உருவாக்குறாரு. யார் அப்படின்னா பர்துஞ்சி நவ்ரோஜி. ஓகேங்களா? இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்து உருவாக்குறாரு. தாதாபாய் நவ்ரோஜி ப்ளஸ் காமா ப்ளஸ் பெங்காலி இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க. இதோட செய்தித்தாள் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்ட் கோப்தார். ஓகேங்களா? உண்மையின் விளம்பி அப்படின்னு பேர். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது. ஓகேங்களா? பார்சி சீர்திருத்தத்தோட செய்தித்தாள் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ராஜ் கோப்தார், உண்மையின் விளம்பின் பேர். இதனுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னா ராஜ் கோப்தார். ஓகேங்களா? இந்த அமைப்போட தாரக மந்திரம் வந்து ராஜ் கோப்தார் அப்படின்னு பேர். பர்தா முறை நீக்கிறது, திருமண வயது அதிகரிப்புகிறது, தேசிய இயக்கம் மற்றும் தொழில்மயமாக்கலின் முக்கிய பங்கு வகிக்கிறது. குழந்தை திருமணத்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா சட்டம் இயற்ற வந்து இயக்கம் ஒன்று நடத்திருக்காரு. யார் அப்படின்னா பெர்ரம்ஜி மல்பாரி. ஓகேங்களா? இவர் தான் பார்த்திங்கன்னா குழந்தை திருமணத்துக்கு எதிராக வந்து சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு இயக்கத்தை நடத்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள். சிங் சபா 1873 அமிர்தசரஸில் உருவாகுது. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங் சபா வந்து உருவாச்சு. ஓகேங்களா? ஆங்கிலேயர் அனுமதியுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கான ஒரு கால்சா கல்லூரி வந்து நிறுவப்பட்டுச்சு. ஓகேங்களா? இப்போ கால்சா கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னா அமிர்தசரஸில். இது வந்து ஆங்கிலேயரோட அனுமதியுடன் கட்டப்பட்டது. அகாலி இயக்கத்தின் முன்னோடியாக வந்து பார்த்திங்கன்னா சிங் சபா அழைக்கப்படுது. இதெல்லாம் கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அகாலி இயக்கத்தின் முன்னோடி எதுன்னு கேட்டால் சிங் சபா. ஓகேங்களா? 1922 சீக்கியர் குருத்வாரா சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இயற்றப்பட்டுச்சு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து குருத்வாராக்களும் அந்த பார்த்திங்கன்னா பிரபந்த கமிட்டியின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிரங்கரி இயக்கம். நிரங்கரி இயக்கம் யார் உருவாக்குனா, நிரங்கரி அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா உருவமற்ற அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு வந்து உருவம் இல்லை அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தாரக மந்திரம். இதை யார் உருவாக்குறா அப்படின்னா
பாபா தயால்தாஸ். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிரங்கரி இயக்கத்தை வந்து உருவாக்குறாரு, முக்கியமானது. ஓகேங்களா, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நிரங்கரி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாபா தயால்தாஸ். ஓகேங்களா, இறைவன் உருவமற்றவன் அப்படின்னு சொல்கிற அமைப்பு இது. மது மற்றும் மாமிசத்தை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்கிற அமைப்பு இது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாம்தாரி இயக்கம் யார் அப்படின்னா பாபா ராம்சிங். ஓகேங்களா, சீக்கியர்களின் அடையாளங்களை வந்து பார்த்திங்கன்னா அணிய வற்புறுத்தியவர் இவர். ஓகேங்களா, பாபா ராம்சிங். இவர் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் நீங்கள் சீக்கியர்கள் வச்சுருக்கிற அந்த தலைப்பாகை எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, ஆனால் வாளுக்கு பதில் வந்து லத்தியை பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்கிறார். ஓகேங்களா, இவருடைய முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம், வரதட்சணை, குழந்தை திருமணம் தடை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய முக்கியமான குறிக்கோள்கள். இதில் நம்ம தெரிஞ்சுக்கொண்டு பார்த்திங்கன்னா நிரங்கரி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாபா தயால்தாஸ், நாம்தாரி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாபா ராம்சிங். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள், இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது இம்பார்ட்டன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப் 2லாம் எழுதுறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸில் முக்கியமான சிலபஸ். தமிழ்நாட்டை பற்றி நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ராமலிங்க அடிகளை வந்து பார்க்க போகிறோம். இவர் வந்து வள்ளலார். ஓகேங்களா, வள்ளலார்னு அழைக்கப்படுறாரு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மருதூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் பிறக்கிறாரு. எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 5/10/1823 பிறக்கிறாரு. இவங்க பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா ராமையா சின்னம்மை. அவங்களுக்கு வந்து 5வது மகனாக வந்து பிறக்கிறார். ஓகேங்களா, இவர் எப்போ இறக்குறாரு அப்படின்னா 1874 தைப்பூச திருநாளில் வந்து இறக்குறாரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம்னா வந்து பார்த்திங்கன்னா வடலூரை வந்து நம்ம நிறைய டிவிலலாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா, முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இறையருள் பெற்ற திருக்குழந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஓகேங்களா, சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இறைவனை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா சிவனை பார்த்து தில்லை நடராஜரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறையருள் பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட அந்தனர் வந்து சொல்லுவார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து புதுநெறி கண்ட புலவர்னு பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமானது. புதுநெறி கண்ட புலவர்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து இவரை பாராட்டியிருக்காரு. இவர் வந்து நூல் எழுதுறாரு. ஓகேங்களா, பாட்டாக பாடுறாரு. திருவெற்றியூரில் சிவன் மீது வந்து பார்த்திங்கன்னா எழுத்தறியும் பெருமான் மாலை அப்படின்னு ஒரு நூல் எழுதுறாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடிவுடை மாணிக்க மாலை அப்படின்ற பாடலையும் வந்து பார்த்திங்கன்னா பாடியிருக்காரு. 2 முக்கியமான பாடலை பாடியிருக்காரு. இவர் பதிப்பித்த நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்மய தீபிகை, ஒழிவியல் ஒடுக்கம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டை மண்டல சதகம். இது ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா தொண்டை மண்டல சதகம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஓல்டு ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, தமிழ் புத்தகத்தில் இருக்குது. அதுலேருந்து நம்ம இந்த நோட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். இவருடைய உரைநடை நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா மனமுறை கண்டவாசம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான நூல்கள். இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னா கீழ்கண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ஐயும் கொடுத்துட்டு அவருடைய உரைநடை நூல்கள் எதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா, மனமுறை கண்டவாசம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உரைநடை நூல்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிப்பித்த நூல்கள். ஓகேங்களா, இவரது பாடல்களுடைய தொகுப்பு என்ன அப்படின்னா திருவருட்பா. ஓகேங்களா, 1867 பாடல்களை உடையது, 6 தொகுதிகளாக இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து தமிழ் புக்கில் தான் இருக்குது. நம்ம வந்து இந்த தலைவர்கள் பற்றிலாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவரை நான் தனியாகவே ஒரு பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு தரேன். அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இவருடைய முக்கியமான மேற்கோள்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் இவர் தான். உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல்னு சொன்னவர் இவர் தான். துன்பப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் வந்து பார்த்திங்கன்னா மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னவர் இவர் தான். இவருடைய மேற்கோள்கள்லாம் முக்கியம், அழகாக நோட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த நோட்ஸ் எடுங்க, சரிங்களா. 1856 வந்து பார்த்திங்கன்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஒன்று உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா, 1866 வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வடலூரில் சத்திய தர்மசாலை 1800 அதுக்கு அடுத்த ஆண்டு பஞ்சத்தின், அதாவது பார்த்திங்கன்னா இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கணும். 1866 வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம், அந்த பஞ்சத்தின் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா வடலூரில் சத்திய தர்மசாலையை வந்து உருவாக்குறார். ஓகேங்களா, இவருடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவருட்பா. இவருடைய பாடல்கள் தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா திருவருட்பா. இதை வந்து பார்த்திங்கன்னா சைவர்கள் வந்து இதை என்னென்னு அழைக்கிறாங்கன்னா மருட்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அழைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மருட்பா அப்படின்னா அறியாமையின் பாடல்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை தெரியாமல் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அவருடைய பாட்டை வந்து இழிவாக பேசுகிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அயோத்திதாசர். இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா காத்தவராயன். இயற்பெயர்லாம் முக்கியம். அயோத்திதாசரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா காத்தவராயன். பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா சென்னை 1000 விளக்கு மக்கிமா நகர் அந்த இடத்துல தான் வந்து பிறக்கிறாரு. 1845 மே 20 பிறக்கிறாரு. எப்போ இறக்குறாரு அப்படின்னா 1914 மே 5 வந்து இறக்குறாரு. ஓகேங்களா, பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா கந்தசாமி. ஸ்கூல் புக்கில் வந்து அவருடைய தந்தை பெயர் மட்டும்தான் இருக்குது, தாய் பெயர் இல்லை. ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். இவருடைய நினைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பேரை வந்து பார்த்திங்கன்னா அயோத்திதாசர் அப்படின்னு மாற்றியிருப்பார். திருமணம் எங்கே பண்ணிக்கிறார் அப்படின்னா நீலகிரியில் பண்ணிக்கிறார். ஓகேங்களா, தோடர் இன பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறார் நீலகிரியில். 10 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ரங்கூனில் வசிக்கிறார். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்கில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா
10th புக்கு 11th புக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். தெரியாத இடத்துலாம் எழுதிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது உங்கள் நோட்ஸில் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இவருடைய மகன்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டாபிராமன், மாதவரம், சானகிராமன், ராசராசம். ஓகேங்களா? இதெல்லாம் என்னுடைய மகள் வந்து பார்த்திங்கன்னா அம்பிகாதேவி, மாயாதேவி. ஓகேங்களா? இதெல்லாம் என்னுடைய மகள் பெயர். புதிய தீபாவளி, அதாவது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விளக்கம் கொடுக்காரு. தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நரகாசுரனை வந்து பார்த்திங்கன்னா அழித்தது வந்து வரலாறு கிடையாது. அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எள்ளு செடியிலிருந்து நெய் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்தவர் இவர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் வந்து தீபாவளி திருநாள் வந்து பார்த்திங்கன்னா நுகர்பொருள் கண்டுபிடிப்பு திருநாளாக வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அப்படியே மாறுபட்ட ஒரு புதிய விளக்கத்தை வந்து இவர் கொடுக்குறாரு. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர். ஓகேங்களா? இவருக்கு தெரிந்த மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் மற்றும் பாலி, இத்தனை மொழிகள் வந்து இவருக்கு தெரியும். ஒடுக்கப்பட்டோர் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா அத்வைதானந்த சபா அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. ஓகேங்களா? அத்வைதானந்த சபா வந்து யார் உருவாக்குறாங்கன்னு கேட்பாங்க, அதெல்லாம் மறந்துக்கூடாது, அயோத்திதாசர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1882 பார்த்திங்கன்னா அயோத்திதாசமும் ஜான் திரவியமும் சேர்ந்து பார்த்திங்கன்னா திராவிடர் கழகம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. இதெல்லாம் முக்கியமானது. 1882 அயோத்திதாசரும் ஜான் திரவியமும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஓகேங்களா? 1885 திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு இதழை வெளியிடுறாரு. 1907 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன் வார பத்திரிகையாக ரிலீஸ் ஆகுது. எப்போனா புதன்கிழமை, வாரம் புதன்கிழமை ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1907 அவர் இறக்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த இதழ் வந்து வெளியாகிட்டு இருந்துச்சு. 1891 பார்த்திங்கன்னா திராவிட மகாஜன சபை உருவாக்கி அதனுடைய முதல் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியில் நடத்துகிறார். ஓகேங்களா? இவரை பற்றி டேட்டா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், நீங்கள் ப்ரீஃபாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபையினுடைய தலைவரான ஆல்காட் அவருடைய தாக்கத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா 1898 இலங்கை போகிறாரு. அங்கே வந்து பௌத்தத்தை தழுவுறாரு. ஓகேங்களா? அப்புறம் அங்கேருந்து திருப்பி வந்து சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா? யாருடைய இதெல்லாம் கேட்ட கேள்வி. பிரம்மஞான யாருடைய தாக்கத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தத்தை தழுவினார்னு கேட்டிருக்காங்க. பிரம்மஞான சபை உருவாக்கின ஹெச்எஸ் ஆல்காட்டினுடைய தாக்கத்தின் காரணமாக. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து திருப்பி வந்துட்டு 1898 சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. ஓகேங்களா? ஒடுக்கப்பட்டவர்களை வந்து பார்த்திங்கன்னா இவர் சாதி பேதமற்ற திராவிடர்கள்னு தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதியற்ற திராவிடர்கள்னு இவங்களுக்கு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? இவருடைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா புத்தரது ஆதிவேதம் 28 காதைகளை உடையது. ஆதிவேதம் பாலி மொழி ஆங்கிலத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கிறாரு. அதே மாதிரி இந்திரதேச சரித்திரம். ஓகேங்களா? திருவாசகத்திற்கு உரை எழுதியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிவேதம் இருக்கு நூல் இருக்கு இல்லையா, ஆங்கிலத்திலேருந்து பாலி மொழிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறார். அடுத்து முக்கியமான இவர் சொன்ன கருத்து என்னென்னா, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே, அதாவது உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட சுவாமிகள். இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா கன்னியாகுமரியில் சாமி தோப்பு அப்படின்ற சாஸ்தா கோவில் வில்லை அந்த இடத்துல தான் பிறந்திருக்காரு. 1809 பிறந்து 1851 வந்து இறந்துறாரு. இவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். பெருமாள்னு பேர் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனையாகி தன்னுடைய பேரை வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குட்டின்னு மாற்றிக்கிறார். ஓகேங்களா? ஆங்கிலேய ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு அழைச்சார். திருவிதாங்கூர் ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு அழைச்சவர் இவர் தான். இதெல்லாம் கேட்குற கொஸ்டின். ஓகேங்களா? ஆங்கிலேயர் ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி, திருவிதாங்கூர் ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வர்ணிச்சார். இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வைகுண்டர் அப்படின்னு அழைத்துக்கிட்டார். ஓகேங்களா? இறை வழிபாட்டில் தேவையற்ற சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கைவிடுறதுக்காக சொல்கிறார். ஓகேங்களா? இறை வழிபாடு வந்து நீங்கள் சும்மா போய் கும்பிட்டாலே இறைவருக்கு புரியும், அதனால் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய சடங்கு பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இறைவனை கும்பிடணும்னு அப்படி அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக சொன்னவர். ஓகேங்களா? 1833 வந்து பார்த்திங்கன்னா சாமி தோப்பில் ஒரு தியானம் மேற்கொள்கிறாரு. சாதி வேற்றுமை ஒழிக்கிறதுக்காகவும் சமூக ஒருங்கிணைப்புக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தியானத்தை வந்து மேற்கொள்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாடு எதிர்க்கிறாரு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளை பலியிடுவதற்கு எதிரான இயக்கங்கள்லாம் நடத்திருக்காரு. ஓகேங்களா? சமத்துவ சமாஜ் அப்படின்ற அமைப்பை வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. சமபந்தி விருந்தை நடத்திருக்கிறாரு. வழிபாட்டு முறையில் வந்து இவருடைய வழிபாட்டு முறை வந்து பார்த்திங்கன்னா ஐயா வழிமுறை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இவரது கருத்துக்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூலாக தொகுக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அகிலத்திரட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள். இது வந்து 10th புக்கில் இருக்காது, 11th புக்கில் மட்டும் இருக்குது. சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. பாப்டிஸ்ட்டுகள், அதாவது பார்த்திங்கன்னா வில்லியம் கேரி,
ஜான் தாமஸ், ஓகேங்களா. அந்த நாட்டை சேர்ந்த இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வராங்க. சமயப்பரப்பு நிறுவனம் தொடங்க வராங்க. 1793 இந்தியா வராங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சமயப்பரப்பு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிக்கப்பட்டுருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேநீர்களின் நகரமான கொல்கத்தாவில் இருக்க செராம்பூரில் வந்து தங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரி, ஜோசுவா மார்ஷ்மேன், வில்லியம் வார்டு இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா 1799 வந்து பார்த்திங்கன்னா செராம்பூர் மிஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க, ஓகேங்களா. முதலில் இந்தியாவுக்கு வருகிற இந்த நற்செய்தி மறைப்பரப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா செராம்பூர் மதப்பரப்பாளர்கள். இதுதான் கொஸ்டின். முதலில் இந்தியாவிற்கு வருகை தந்த நற்செய்தி மறைப்பணியாளர்கள் யார் அப்படின்னா செராம்பூர் மதப்பரப்பாளர்கள், ஓகேங்களா. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. பொதுச்சாலை பயன்பாடு, மேலாடை அணியை வந்து போராட்டம் பண்ணுறாங்க, ஓகேங்களா. பஞ்சங்களின் போது உதவி பண்ணுறாங்க. இந்த உதவியை வந்து பார்த்திங்கன்னா மத மாற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழில் இருக்கிற கொஞ்சம் டேட்டாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதில் குரூப் 1 லெவலுக்கு இதுவே போதுமானது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வேறு எங்கேயா புதுசாக ஒரு கொஸ்டினை பார்க்குறீங்க அப்படின்னா இது கூட சேர்த்து எழுதிக்கோங்க, அதுவே போதுமானது. இதை தாண்டி கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட் 1 வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துட்டு வந்து அப்புறம் பார்ட் 2 வீடியோ பாருங்கள், சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.